ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நீட் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதோட எய்ம் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு சோர்ஸ் வேணும். எனக்கு அதை கொடுத்தீங்கன்னா நான் படிச்சுக்குவேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் எனக்கு அந்த சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சு நான் யூட்டிலைஸ் பண்ணி போய்க்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பீப்புள்ஸ்க்கான ஒரு சேனலாக தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு அதில் வந்து ஏர்ன் பண்ணணும், லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கணும், நிறைய பேர் புகழெலாம் வாங்கணும், எந்த ஆசையுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4 பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணால் போதுன்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் இருந்தேன். அண்ட் அதில் ஒன் ஆஃப் த பர்சன் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் ஹாப்பி மூமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை அப்படியே குடுகுடுன்னு ஷேர் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தேன். இதை வந்து இன்ஸ்டாவில் வந்து 2-3 பாட்டாக போட்டு விட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க நீங்களும். ஸோ அவங்களுக்கு எனக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே மோனிஷா, உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். இப்போ எதுக்கு வந்து நீ திடீர்னு வந்துட்டு இவ்வளோ பெருசாக வந்து சொம்பு தூக்கிட்டு வர அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் அ மினிட். இன்றைக்கி வந்து அவங்க உட்காந்து லைக் என்ன சொல்கிறது, என்கிட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைக்வைஸ் இந்த பிடிஎஃபாக இருக்கட்டும், எனக்கு இதெல்லாம் படிக்கணும், அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிளாப்ளாப்ளா அந்த மாதிரி நீட் ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அட் த சேம் டைம் நம்மளை வந்து அதுக்கான ஹெல்ப், அந்த சோர்ஸ்லாம் வந்து நம்மளை பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களும் வந்துட்டு அவங்களோட சைடில் வந்து நமக்கு தேவையான அந்த காலேஜ் ரிலேட்டட் ஸ்டப்ஸுக்காக இருக்கட்டும், பர்சனல் ரிலேட்டட் என்னோட கைடன்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு சில டைம் நான் வந்து ஏதாச்சும் ஒரு இது குட்டாக பண்ணல, இது உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் இதை பண்ணுங்கள், இது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஈவந்தோ 2 மந்த்ஸாக வந்து என்னோடய நீட் சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய நீட் டெலிகிராம் பேஜில் எல்லாமே கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்தாலும், எஜுகேஷன் வைஸில் அப்படியே அந்த ஒரு பேரியரில் முடிச்சுட்டு எதுவுமே பண்ணியாச்சு. அந்த இப்போ விளாக்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது, அதை பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், யூ டிசர்வ் மோர், யூ கீப் மோர், உங்களால் அதை பண்ண முடியும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை வந்து சொல்கிறதுல வந்து அவங்களும் ஒரு நாட் பர்சனாக இருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்கள்ட்ட திடீர்னு இன்றைக்கி ஒரு ரேண்டமாக ஒரு டாக்கில் கேட்டேன், என்னம்மா சும்மாவே உட்காந்துட்ருக்க, பிக் பாஸ் பார்க்குறேன்ற, ஏதாச்சும் போய் பண்ண வேண்டியது தானே, ஏதாச்சும் போய் பண்ண, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒன்று சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியது, என்னை மட்டும் அதில் சொல்லிட்டு இருக்கேன், நீ போய் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து நான் அந்த பர்சன்கிட்ட வந்து சொல்கிறப்போ ஒரு சிலவங்க அதை குறைய நினைக்கலாம், என்னடா அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாதான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி எடுத்துக்காமல் வந்துட்டு ஓகே ஃபைன், நம்மளை எதோ பண்ண சொல்கிறாங்க, நம்மளும் போய் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒன்று விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறேன், அப்படியே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார் மீ. எனக்குன்னு ஒரு ஆர்ட் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கு முன்னாடி வந்து ஐ ஹேவ் சர்ப்ரைஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்த்டேன்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரிம்மா, பர்த்டே விஷ் பண்ண வரேன்ட்டு அப்படின்னு சொல்லி பர்த்டே விஷ் பண்ணிட்டுருக்கேன். அந்த டைமில் வந்து சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி வந்துட்டு பர்த்டே மட்டும் இல்லை, உங்களை நான் வரைஞ்சேன், ஏதாச்சும் பண்ணுன்னு சொன்னீங்களா, ஸோ அதனால் நான் உங்களை வரையலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை அப்படியே பார்க்க என்ன மாதிரி இருக்கும், ஃபஸ்ட் டைம் ட்ரா பண்ணுறேன்றாங்க. அவஸ் யார் சாமி, நீ இவ்வளோ டேலண்ட்டை வச்சுட்டு ஏமா அப்படி மண்ணு மாதிரி உட்காந்துருந்தா அப்படி மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இதில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், உங்களால் இது பண்ண முடியும், ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருன்னா, அது வந்து ஒரு மாதிரி டார்ச்சர்டாக பார்க்காம, இது மாதிரி பேடாக பார்க்காம, நம்மளும் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளும் எதுவும் முடியுமோ, நம்புறாங்களே, நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபர்ட் வந்து அவங்களுக்கு ஒரு புது விஷயத்தை அன்லாக் பண்ணி கொடுத்துருக்கு. அட் த சேம் டைம் நம்ம மேலே ஒரு அன்பை வச்சு, சரி இவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ வந்துட்டு, அதை பண்ணினப்போ அது அப்படியே வந்திருக்குன்றப்போ அது எனக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஐ வாஸ் ஃபில்டு வித் டியர்ஸ். அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ அதனால தான் இப்போ நம்மளை யாராச்சும் ஒருத்தங்க நம்புகிறாங்க, இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு நம்ம எரிச்சலாக பார்க்காம வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, அது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தா அது எவ்வளோ அழகான ஒரு விஷயங்களாக வந்து கொடுக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் பார்க்குறப்போ வாவ் அப்படின்ற மாதிரி அப்படி இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இது ரீல்ஸாக ஷூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே 4-5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிட்டேன். பட் இதையும் நான் யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணி விட்டுறேன், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒன்று சொல்லணும் அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் த ஆர்ட். இந்த ஆர்ட்டுக்கு வந்து நான் டிசர்வ்டான்னு கேட்டால் 100% கிடையாது தான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஃபர்ட். எனக்கு வந்து சின்னதாக எஃபர்ட் போட்டு நமக்காக ஏதாச்சும் பண்ணாலே வந்து நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்காக நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு ட்ராயிங்லாம் வரைஞ்சிருக்கீங்க. இது வந்து என்னோடய நீட் பேஜ் ரன் பண்ணிவிட்டு ஒரு குட் விஷனுக்காக போகிறதுக்காகவும் சரி, என்னோடய வ்ளாக்ஸில் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்ஸ், யாருமே பேசாத பேசுகிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இதுக்காகவும் என்னோடய சப்போர்ட்டாக ஒரு 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 ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் இது பண்ணதும் சரி, எல்லாமே எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் இட். ஐ ஃபீல் பிளெஸ்டு.
நன்றிகள் நன்றிகள் பல. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன சொல்கிறது தெரியல, இது சொல்கிறது இல்லையா, 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. ஃபைன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்கேன். லிட்டில் பிட் எமோஷனல் டோ. என்னை பற்றி ஒரு பர்சனல் தெரியாது, நான் யார், என்ன என்ன கருமுன்னு தெரியாது. இதான் சொல்கிறேனே, என்னை பற்றி ஒரு பர்சனல் டீட்டெயில் தெரியாது. பெருசாக என்னை பற்றி பர்சனல் டீட்டெயில் எதுவுமே தெரியாது. ஜென்ரலாக ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாகு, அந்த நீட் சேனல்ஸு, இந்த கவிதைஸ், இந்த மாதிரி ஒரு ஜோனில் வந்து கலெக்டிவாக என்னோடய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுட்டு, அதே மாதிரி நான் ஏதோ ஒரு இடத்துல நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்காக வந்து அவங்க எஃபர்ட் போட்டு யூ டிசர்வ் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்ட்டை வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கவங்க, அதில் ஒரு லவ் பண்ணுற பொண்ணு, இல்லை க்ளோஸாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து எஃபர்ட் போட்டு வரைஞ்சி அதை கொடுக்குறாங்க, நமக்காக எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா நம்மளை அவ்வளோ விரும்புகிறாங்க நமக்கு தெரிஞ்சு அவங்க எஃபர்ட் போடுறப்போ அது ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும். பட் யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் வந்து அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு ஐடியா, அவங்க இப்போ வரைக்கும் நான் அவங்க ஃபோட்டோ கூட நான் கேட்டது கிடையாது, அவங்க எப்படி இருப்பாங்க கூட நான் பார்த்ததில்ல. ஜஸ்ட்டு பேசுறியா, இந்த நீட்டு இந்த ஹெல்ப் வேணுமா, அது ஓகேம்மா நீ போய் அதை படிமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்களும் அதை போய் இதை படிங்க அது படிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்க கூட எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் நமக்காக வந்து எஃபோர்ட் போட்டு நீங்கள் நல்லது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் இதெல்லாம் டிசர்வ்டு அப்படின்னு சொல்கிறப்போ தான் நம்ம ஏதோ நல்ல பாத்தில் தான் போயிட்டுருக்கோம், நம்ம ஏதோ நல்லது பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகுது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் திஸ் ஆர்ட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆர்ட்டை வந்து எனக்காக ஒருத்தங்க வரைஞ்சிருக்காங்க, அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது ஃபர்ஸ்ட் டைம் வரைஞ்ச மாதிரி தெரியல, ஏதோ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருந்து இப்போ தான் அன்லாக் பண்ணி வச்ச மாதிரி வந்து வரைஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இது 2 விஷயமும் பெனிஃபிட் ஆகும். அவங்க வந்து இதுலேருந்து ஒரு நியூ ஃபீச்சரை வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் அன்லாக் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் எனக்காக இதை வந்து அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்களே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது வந்து மைண்ட் ப்ளோயிங். அவங்களும் அதை மறக்க மாட்டாங்க, நானும் அதை மறக்க மாட்டேன். ஸோ ஐ கீப் இட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். மோர் தென் யுவர் கிஃப்ட், மோர் தென் யுவர் ட்ராயிங்ஸ், மோர் தென் யுவர் எவ்ரி திங், ஐ லைக் த எஃபர்ட்ஸ் ஆஃப் யூ. உங்களோட எஃபர்ட்ஸ் வந்துட்டு நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். எனக்காக மதித்து என்னை ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணி நான் பண்ணுறது விஷயம்லாம் ஒரு நல்லதுன்றதை வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகி அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு எஃபர்ட்டாக வந்து நீங்கள் அதை போட்டு எனக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணதை வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். ஸோ ஹாப்பி ஃபார் இட். தேங்க்யூ. பர்த்டே முடிவுக்குள்ளே இந்த 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. லவ் யூ. டாடா கைஸ்.